வெளிநாடு, நீங்களும் வெளிநாடு. அப்படித்தான் எல்லாம் கால நேரம் சரியா வந்தால் எல்லாம் சுபமா முடியும். இந்த பாருங்கோவன் எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து எப்படியோ நடக்க போகுது. அத மாதிரி தானே எங்களுக்கும் சரியான சந்தோஷம். ஏனென்று சொல்லி சொன்னால் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புற என்று சொன்னால் எனக்கு சந்தோஷம் தான். வெளிநாட்டு வாழ்க்கை தான் இனி வாழ்க்கை. இங்க என்ன கிடக்குது? ஓம் 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 ஓம். சரி, சொல்லுங்க. இப்ப என்னன்னு சொன்னால் எங்களுக்கு நீங்க இதையும் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மருமகள் வேணும், அழகா வேணும், லட்சுமி கடாட்சமா வேணும். அதுதானே. அதுக்கு நீங்கள் எந்த விதமான ஒரீடும் பண்ண தேவையில்லை. பிள்ளையா அழகா அருமையா இருக்கிறார். சரி, மாப்பிள்ளையும் இனி வெளிநாடு, எனக்கு அதை பற்றி இது கிடையாது. ஆனால் இந்த ஊருலகத்துக்கு எல்லாம் நான் சொல்லி விளங்குது செய்யணும் பண்றதுதான் இந்த ஆசை. அது எப்படியும் ஒரு மகளை வச்சிருக்கிறேன்னா அதை நினைப்பேன் தானே பாருங்கோ. ஓம் ஓம் ஓம். ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்க? கிட்டத்தட்ட 25-30 வருஷமா எல்லா இடமும், அதாவது குடியூர்ல இருக்கட்டும், கல்யாண விட இருக்கட்டும், ஜாமத்துல விட இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு திறப்பு விட வேண்டாலும் எனக்கு தானே வந்து சொல்றாங்க. எம்பளப்பு வச்சால் தானே அதுல தெரியும் தானே, எதிர்பார்ப்பு இருக்கும் தானே. நீங்கள் கல்யாணத்துக்கு எதுவுமே எதிர்பார்க்கல, எனக்கு தெரியும். சீதனமாக ஒன்றுமே வேணாம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் வேணும் பிள்ளைகளுக்கு தானே. ஆனால் நான் ஊர் பூரா கொடுத்திருக்கிறது எல்லாத்தையும் வாங்கத்தானே வேணும். இவ்வளவு அந்த காசு எடுக்கத்தானே வேணும். அது சரி, நான் எடுக்கிறேன், அது பிரச்சனை இல்லை. ஓமோம். அப்ப நீங்க எப்ப மாதிரி இலங்கைக்கு வருவீங்கள்? விளங்கியல. ஏன் இது என்ன நீங்க சொல்றீங்க? புதுக்கதை ஒன்று சொல்றீங்க. இலங்கைக்கு மட்டும் மாப்பிள்ளை வர இயலாது, அடுத்த நாடுகள் எல்லாத்துக்கும் போகலாம். இது என்னடாப்பா நான் சொல்றேன். ஊர்ல உலகத்துல இல்லாத கொடுத்தது எல்லாத்தையும் இங்க வாங்கணும் சொல்லி கொள்றேன். நீங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்தியாவில கல்யாணத்தை வச்சால் என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. கஷ்டம் பாருங்க. இங்கே நாங்கள் எல்லாரும் டிக்கெட் போட்டு அங்க திங்கிறதுக்கும் தங்குறதுக்கும் சுத்துறதுக்கும் செலவழிச்சு கொண்டு இதெல்லாம் சரிப்பட்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ? மனம் உண்டால் இடம் உண்டு, சரி. ஆனால் இங்க இடம் உண்டு. உள்ளூர் மாப்பிள்ளை என்று சொல்லி நான் ஏன் போகல? வெளிநாட்டில இருந்து யாராவது வந்து கொத்திட்டு போவான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் கொடுத்ததெல்லாம் வாங்கணும்ன்றது என்ற உண்மையில ஒரு தகப்பனா நான் சொல்றேன். விளங்குது? அதுல குறையில தானே, நீங்களும் குறையா நினைக்கல. ஆனால் எனக்கு இந்தியாவுக்கு வந்து செய்வதில் எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. எனக்கு உள்ளூர், அதாவது இலங்கைக்கு வர வேணும் மாப்பிள்ளை. கல்யாணம்